ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து பலாக்கொட்டை சூதி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மள பல பேர் வந்து பலாக்கொட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தூக்கி தான் போடுறாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான ரெசிபி தான் இது. ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை இந்த மாதிரி ஒரு வெறும் இருப்பு சட்டியில் போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிசு பிசுப்பு இல்லாமல் வந்துடும். நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். கட் பண்ணி தோலை உரித்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பேனில் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கல்பாசம், இலை, அவ்வளோதான் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே வெங்காயம், தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன், பெரிய தக்காளியாக. அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு தக்காளி நல்லா. அது நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பலாக்கொட்டையை அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் தான் நறுக்கி வச்சுட்டேன். சில பேர் வந்து ஹாஃபாக கூட நறுக்கி வச்சுப்பாங்க. நான் வந்து பாத்திரத்தில் செய்கிறதுனால இதை வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செய்கிறதா இருந்தால் 2 பீஸாக கட் பண்ணால் கூட போதும். கூட மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையாக இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து இந்த பலாக்கொட்டை வேகணும் இல்லையா, அதுக்காக நம்ம குக்கரில் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் சட்டியில் போட்டு வதக்கிட்டு அப்புறமா குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னா கொஞ்சம் தேங்காய், ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, சோம்பு, அவ்வளவே தான். அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பலாக்கொட்டை நமக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடணும். மசாலாவை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து வேறு மிளகாத்தூள்லாம் சேர்க்காதீங்க, டேஸ்ட் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போது கொதி வந்ததுக்கப்புறமா மேலே கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை தூவி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது அந்த சூடோடே மூடி வைக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.